என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 76வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மனுஷனுடைய கோபம் மகிமையை விளங்க பண்ணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். மனுஷன் கோபம் கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பிக்கிறார். இது என்னடா ஆச்சரியமாக இருக்கு, நான் கோபப்படுறது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருமா? அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தானியேலின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எனப்படுகிற தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாய் உக்கிரக கோபம் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு பேரரசன், அவனுடைய கோபம் கர்த்தருடைய மகிமையை அந்த இடத்தில் விளங்க செய்தது பாருங்கள். கர்த்தருடைய தாசர்களுக்கு விரோதமாய் அவன் மூர்க வெறி கொண்டு அந்த அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கினான். கோபம், அவனுடைய கோபம் அங்கு கர்த்தருடைய மகிமையை விளங்க செய்தது பாருங்கள். எப்படிப்பட்ட மகிமை? அக்கினி சூளையிலே தள்ளப்பட்ட கர்த்தருடைய தாசர்களாகிய அனனியா, அசரியா, மீஷாவேல் அவர்களை கர்த்தர் பாதுகாத்து தன் மகிமையை வெளிப்படுத்தினார் அல்லவா? அந்த அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் இல்லாதபடிக்கு அவர்களை கர்த்தர் அந்த இடத்தில் அக்கினியின் உக்கிரகத்திலிருந்து தப்புவித்ததை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படிதான் மனுஷனுடைய கோபம் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தில் விளங்கச் செய்தது பாருங்கள். இன்னைக்கு சில பேர் பயங்கர கோபப்பட்டு கர்த்தருக்கு விரோதமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க, ரொம்ப பகிரங்கமாக அறிக்கை கொடுக்குறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது பாருங்கள். அந்த இடத்தில் தன் மகிமையை அவர் விளங்கச் செய்ய போகிறார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, சுவிசேஷ ஊழியத்துக்கு விரோதமாய் பல பேர் எழும்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். உக்கிரக கோபம் கொண்டு மிகுந்த வெறி கொண்டு அலைந்து கொண்டு இருப்பார்கள் பாருங்கள். சுவிசேஷ வாசலை அடைத்து விடணும்னு சொல்லி பல பேர் மும்முரமாக போராடுவாங்க. ஆனால் இவைகளெல்லாம் கண்டு நம்ம தளர்ந்து போய்விடக்கூடாது, ஒடுங்கி போய்விடக்கூடாது. ஏனென்றால் அந்த இடத்தில் நம்முடைய ஆண்டவர் தன் மகிமையை விளங்கச் செய்ய போகிறார் பாருங்கள். தொடர்ந்து கர்த்தருக்கென்று தைரியமாய், இன்னும் உற்சாகமாய், ஊக்கமாய் தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய கர்த்தரின் மகிமை அந்த இடத்தில் விளங்கத்தக்கதாய் கர்த்தர் தன் ஆச்சரியமான தன்னுடைய கரத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.